எல்லாருக்கும் பிடிக்கும்னா இளைஞர்களுக்கு நிச்சயமாக சிறுகதையும் பிடிக்கும். இப்ப அடுத்த தலைமுறை, நம்ம இளைய தலைமுறை இழந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல அவங்க ரொம்ப இழந்தது ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாரும் கேட்ட மாதிரி, நடுவர் அவர்கள் கூட சொன்ன மாதிரி, பாட்டி சொன்ன கதையை தான் நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அவங்க சொன்னாங்க ஷார்ட்ஸா போட்டாதான் பிடிக்குமா, ஷார்ட்ஸா போட்டா மில்லியன் கணக்குல வியூஸ் போகுமா, நம்ம 2 மணி நேரம் அப்படியே போட்டா வெறும் கேல தான் போகுமா. ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த 2 மணி நேர பட்டிமன்றத்தை கேட்பதற்காகத்தான் நீங்க இத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள். சபாஸ். யாரும் ஷார்ட்ஸ் பார்க்க போகல. எப்படின்னா போயிட்டுல வரணும் அவங்க. அப்ப எங்களுக்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு என்ன ஒரு வருத்தம், நாங்கள் இழந்தது என்ன அப்படின்னா எங்கள் பாட்டி சொன்ன கதைகள். இப்ப இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பாட்டி சொன்ன கதைகள் மட்டுமல்ல, பாட்டியை பத்தி தாத்தா சொன்ன கதைகள், அதையும் நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் அந்த கதைகள் கேட்கக்கூடிய ஒரு பலனையும் அந்த சந்தோஷத்தையும் நாங்க இழந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக யூடியூப், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்ததுனால எத்தனை கதை சொல்லிகள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். பாட்காஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடித்த கதை சொல்லி பவா ஐயா அவர்கள், பவா செல்லத்துறை அவர்கள்